வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதோட சிறப்பம்சங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் எந்த க்ளோசிங் கட் ஆஃப்ல இந்த பர்டிகுலர் காலேஜில் சீட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச காலேஜ். என்ன காரணம் அப்படின்னா ஒன் ஆஃப் த லீடிங் காலேஜ் அப்படின்னே சொல்லலாம். விரல் விட்டு எண்ணக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸில் இதுவுமே ஒன்று. அதாவது கோயம்புத்தூரில் இந்த காலேஜ் இருக்குது. பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட கவுன்சிலிங் கோடுன்னு பார்த்தீங்கன்னா 2006. இந்த கவுன்சிலிங் கோட் வச்சு தான் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸில் நம்ம வந்து பர்டிகுலராக கவுன்சிலிங் மூலமாக சீட்ஸ் எடுக்க முடியும். அதனால் எந்த ஒரு பர்டிகுலர் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதோட கவுன்சிலிங் கோடையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் காலேஜ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியாவில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வச்சிருக்கிற காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. இது வந்து 67th பிளேஸில் இருக்குது. ஸோ ஐஐடிஸ் என்ஐடிஸ் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு 67th பிளேசஸில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில். அதுக்கு அடுத்து வந்து இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்புத்தூரில் சென்டர் ஆஃப் சிட்டியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதோட கரிக்குலம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ல்டு கிளாஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இதோட கரிக்குலம் இருக்கும். அலுமினி சூப்பராக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த லீடிங் அலுமினி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிவ்நாடர், ஃபவுண்டர் ஆஃப் HCL. இந்த அலுமினியும் இந்த பர்டிகுலர் காலேஜில் படித்தவங்க தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி டாப் மோஸ்ட் அலுமினிஸ்லாம் இருக்கிற இந்த காலேஜ் இருக்கிறதுனால தான் இந்த காலேஜ் வந்து இன்னுமே புகழ் வாய்ந்து பெருமைப்படத்தக்கதாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலேஜஸ்க்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 440 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. இந்த 440 இன்ஜினியரிங் காலேஜஸில் உங்களுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய காலேஜஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தான். ஒன்று வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, 2 வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 3 வந்து தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த 3 காலேஜஸ் தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் இந்த பிஎஸ்ஜி காலேஜில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்கிறதுனால இங்கே ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் அலோகேட் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸ் தான் இங்கே வாங்குவாங்க. ஆனால் இதை தாண்டி இங்கே இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. எஸ்பெஷலி கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸும் இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்க்கு மட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. சரிங்களா? கவர்மெண்ட் எய்டட் கோர்சஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 8,000லேருந்து 10,000 கிட்டக்க உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அமையும். ஆனால் செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கு மட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1951 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் வந்து பர்டிகுலராக எவ்வளோ பேக்கேஜ் கொடுக்குறாங்க பர் இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 lakhs per annum கொடுக்குறாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லலாங்க. லோவஸ்ட் பேக்கேஜ் நியர்லி 10 lakhs per annum கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, இந்த மாதிரி காலேஜில் நம்ம படிக்கணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற நபராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க்கும் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க இந்த பர்டிகுலர் காலேஜில் என்னென்ன கட் ஆஃப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு உங்களுக்கு ஓசிக்கு 200, பிசிக்கு 199 அப்படிங்கிற பட்சத்தில் பிசிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 199 கட் ஆஃப் இருந்தால் தான் உங்களால் சீட்ஸ் எடுக்க முடியும். எஸ்டிக்கு 185 கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக சீட்ஸ் எடுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இசிஇ, இந்த இசிஇயில் வந்து உங்களுக்கு பிசி கம்யூனிட்டிக்கு 198 கட் ஆஃபும், எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு 183 கட் ஆஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக சீட்ஸ் எடுக்கலாம். அதுக்கடுத்து ஐடி, இது வந்து எஸ்எஸ் கோர்ஸு. இந்த ஐடி கோர்சஸில் நீங்கள் பர்டிகுலராக சீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா பிசிக்கு 198, அதே மாதிரி எஸ்டிக்கு 181 மேபி இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், இதுக்கு வந்து பிசி கம்யூனிட்டிக்கு 197ம், எஸ்சிக்கு வந்து 186 நியரஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து இசியிலே எஸ்எஸ் கோர்சஸ், இதுக்கு வந்து பிசிக்கு 197ம், எஸ்சிக்கு 179 இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து ட்ரிபிள்இயில் வந்து உங்களுக்கு 196ம் பிசி கம்யூனிட்டிக்கு, எஸ்சிக்கு 183 கட் ஆஃபும் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு அடுத்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ், இது எஸ்எஸ் கோர்சஸ், இதுக்கு வந்து பிசிக்கு
93 கட் ஆஃபும் எஸ்சிக்கு வந்து 174 கட் ஆஃபும் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப். இந்த கட் ஆஃபில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு மேபி 1 or 2 மார்க்ஸ் இன்க்ரீஸும் ஆகலாம், 1 or 2 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆகலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட் லெவல்ஸ். கொஸ்டின் பேப்பர் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னா மேக்ஸில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கட் ஆஃப் உயரும். இல்லை மேக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது, மேக்ஸில் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் வந்து குறையும். சரிங்களா? அதனால் 1 or 2 மார்க்ஸ் இன்க்ரீஸும் ஆகலாம், 1 or 2 மார்க்ஸ் டிக்ரீஸும் ஆகலாம். அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பர்டிகுலராக இந்த காலேஜில் வேணும் அப்படின்னா பிசிக்கு 193யும் எஸ்சிக்கு 177 இந்த கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து பயோடெக்னாலஜி எஸ்எஸ் கோர்சஸ். இது பிசிக்கு 191ம் எஸ்சிக்கு 171ம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து சிவில் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பிசிக்கு 191 எஸ்சிக்கு வந்து 173 இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்சஸ். இது வந்து பிசிக்கு 191ம் எஸ்சிக்கு வந்து 168ம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து பிசிக்கு 191ம் அதுக்கடுத்து எஸ்சிக்கு 168ம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கடுத்து ட்ரிபிள் இ. இதுக்கு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாண்ட்விச் கோர்ஸ் அண்ட் எஸ்எஸ் கோர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பயுமே ஒரு கோர்சஸ் வந்து 4 வருஷம் படிக்கிறீங்க அப்படின்னா சாண்ட்விச் கோர்ஸ்னா 5 வருஷம் படிப்பீங்க. அதுதான் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாண்ட்விச்சில் எஸ்எஸ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பிசிக்கு 190 எஸ்சிக்கு 162. அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ்க்கு பிசிக்கு 190 எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு 169 வருது. அதுக்கடுத்து சிவில் இன்ஜினியரிங் எஸ்எஸ்க்கு உங்களுக்கு பிசிக்கு 189ம் அதுக்கடுத்து எஸ்சிக்கு 166ம் வருது. அதுக்கடுத்து மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங்க்கு பிசிக்கு 180யும் எஸ்சிக்கு 165ம் வருது. அதுக்கடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சாண்ட்விச் அதாவது 5 இயர்ஸ் கோர்சஸ் எஸ்எஸ் கோர்சஸ்க்கு பிசிக்கு 179ம் எஸ்சிக்கு 153யும் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்சஸ்க்கு பிசிக்கு 179ம் எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு 158ம் இருந்தால் சீட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்சஸ்க்கு உங்களுக்கு பிசிக்கு 178ம் அதே மாதிரி எஸ்சிக்கு வந்து உங்களுக்கு 146ம் இருந்தால் கிடைக்கும், எஸ்சிஏக்கு 132 இருந்தால் கிடைக்கும். அதுக்கடுத்து மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் எஸ்எஸ் கோர்சஸ்க்கு பிசிக்கு 176ம் எஸ்சிக்கு வந்து 144 அந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு பிசிக்கு 170யும் எஸ்சிக்கு வந்து 127 எஸ்சிஏக்கு 90 மார்க்ஸ் இருந்தாவே உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். இது வந்து சாண்ட்விச் கோர்ஸ். அதுக்கடுத்து ஃபேஷன் டெக்னாலஜி. இதில் பிசிக்கு 168ம் எஸ்சிக்கு 139ம் எஸ்டிக்கு 121ம் இருந்தால் சீட்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பிசிக்கு 166ம் அதே மாதிரி எஸ்சிக்கு 152ம் இருந்தால் சீட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து டெக்ஸ்டைலில் எஸ்எஸ் கோர்சஸ். இதுக்கு வந்து 165 பிசி கம்யூனிட்டிக்கும் எஸ்சிக்கு 140 இந்த ரேஞ்சஸில் இருந்தால் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் பற்றி நம்ம இனிமேல் கொண்டு வரும் வீடியோக்களில் நம்ம கொடுப்போம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வேறு எந்த காலேஜஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆஃப் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்குண்டான வீடியோஸும் அடுத்த வீடியோஸாக நம்ம போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.